ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு ஆனியன் பரோட்டா எப்படி போடலாம் தான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே சும்மா மண்ணில் போட்டு வச்சேன் ஒரு தொட்டியில் வெங்காயத்தை. சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. வெங்காயத்தாள் வேணும் இந்த ரெசிபிக்கு, அதுக்காக தான் வீட்டில் ஒரு தொட்டியில் நான் வந்து போட்டேன். பார்த்திங்களா, நல்லா சூப்பராக வந்திருக்கு. வெங்காய இலையுமே தான் நம்ம வந்து இந்த மாவோட போடுவோம். அதனால் நான் வெங்காயத்தையும் சேர்த்தே நான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு வெங்காயத்தாள் மட்டும் வேணும்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், மைதா மாவு, அதில் கொஞ்சம் உப்பு, ஜீனி, அதோட கொஞ்சம் ஆயில், இவ்வளவும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தாளும் நறுக்கி வச்சுருக்கேன். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன், கொஞ்சமாக கத்தூரி மெத்தி எடுத்துருக்கேன். இவ்வளோ தான். இதெல்லாம் மாவில் நான் போட்டுடுறேன். பாருங்கள், வெங்காயத்தாள், வெங்காயம், கத்தூரி மெத்தி, இதோட ஒரு பச்சை மிளகா, இவ்வளோ நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அந்த மாவோட போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா இந்த பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக பரோட்டாவை இந்த மாதிரி நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பரோட்டா போடும்போது வீடே மணக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக கூட எதுவும் வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பரோட்டாவை அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லா கல்லில் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக நீங்கள் வந்து பரோட்டா போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக வரும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.